வட இந்தியாவில் காற்று மாசுபாடு அதிகரித்து வரும் பொது சுகாதார அவசரநிலை. ஒவ்வொரு ஆண்டும் குளிர்கால மாதங்கள் நெருங்கும் போது வட இந்தியா புகை மூட்டத்தின் அடர்த்தியான போர்வையில் சிக்கித் தவிக்கிறது. டெல்லி, குருகிராம், நொய்டா, காஜியாபாத், லக்னோ மற்றும் சண்டிகர் போன்ற நகரங்கள் உலகின் மிக மோசமான காற்றின் தர நிலைகளில் சிலவற்றை அனுபவிக்கின்றன. வட இந்தியா ஏன் அதிகம் பாதிக்கப்படுகிறது? பல காரணிகள் இணைந்து பிராந்தியத்தின் கடுமையான காற்று நெருக்கடியை உருவாக்குகின்றன. 1. பயிர்க்கழிவுகளை எரித்தல். பஞ்சாப், ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் சில பகுதிகளில் விவசாயிகள் அறுவடைக்குப் பிறகு பயிர் எச்சங்களை எரிக்கின்றனர். புகை நீண்ட தூரம் பயணித்து இப்பகுதியில் ஒரு பெரிய மாசு மேகத்தை உருவாக்குகிறது. 2. வாகன உமிழ்வு. வட இந்தியாவில் நாட்டில் அதிக அளவில் வாகனங்கள் குவிந்துள்ளன. கார்கள், பேருந்துகள், லாரிகள் மற்றும் இரு சக்கர வாகனங்களில் இருந்து வெளியேறும் வெளியேற்றம் காற்றில் அதிக அளவு துகள்களை சேர்க்கிறது. 3. தொழில்துறை மாசுபாடு. தொழிற்சாலைகள், செங்கல் சூளைகள் மற்றும் மின் உற்பத்தி நிலையங்கள் நச்சு வாயுக்கள் மற்றும் நுண்ணிய துகள்களை வெளியிடுகின்றன, குறிப்பாக விதிமுறைகள் மோசமாக அமல்படுத்தப்படும் போது. 4. கட்டுமான தூசி. நகரங்களில் தொடர்ச்சியான கட்டுமான பணிகள் நீண்ட காலத்திற்கு காற்றில் இருக்கும் தூசியை வெளியிடுகின்றன. 5. குளிர்கால வானிலை நிலைமைகள். குறைந்த வெப்பநிலை, மெதுவான காற்றின் வேகம் மற்றும் வெப்ப தலைகீழ் ஆகியவை தரைக்கு அருகில் உள்ள மாசுபடுத்திகளை பிடித்து புகைமூட்டத்தை மோசமாக்குகின்றன. காற்று அச்சுறுத்தல் ஆரோக்கியத்தை எவ்வாறு பாதிக்கிறது? ஆபத்தான காற்றின் தரம் அனைத்து வயதினரையும் பாதிக்கிறது, ஆனால் குறிப்பாக குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் சுவாசக் கோளாறுகள் உள்ளவர்களை பாதிக்கிறது. 1. சுவாசக் கோளாறு. இருமல், மூச்சுத் திணறல், ஆஸ்துமா தாக்குதல்கள் மற்றும் தொண்டை எரிச்சல் ஆகியவை பொதுவானதாகி வருகின்றன. 2. இதயப் பிரச்சினைகள். மாசுபாடு மாரடைப்பு, உயர் இரத்த அழுத்தம் மற்றும் இருதய நோய் அபாயத்தை அதிகரிக்கிறது. 3. மூளை மற்றும் அறிவாற்றல் பிரச்சினைகள். நீண்டகால வெளிப்பாடு நினைவாற்றல், செறிவு ஆகியவற்றை பாதிக்கிறது, மேலும் பதட்டம் மற்றும் மனச்சோர்வை மோசமாக்கும். 4. கண் மற்றும் தோல் எரிச்சல். சிவத்தல், அரிப்பு, வறட்சி மற்றும் தொற்றுகள் அடிக்கடி நிகழ்கின்றன. 5. குறைக்கப்பட்ட ஆயுட்காலம். மாசுபட்ட காற்றில் தொடர்ந்து வெளிப்படுவது ஆயுட்காலத்தை பல ஆண்டுகள் குறைக்கும் என்று ஆய்வுகள் காட்டுகின்றன. சமூக மற்றும் பொருளாதார தாக்கம். பாதுகாப்பற்ற காற்று காரணமாக பள்ளிகள் பெரும்பாலும் மூடப்படும். ஓட்டுநர்கள், விற்பனையாளர்கள், கட்டுமானத் தொழிலாளர்கள் போன்ற வெளிப்புறத் தொழிலாளர்கள் தினசரி வெளிப்பாட்டை எதிர்கொள்கின்றனர். சுகாதார அமைப்புகள் மாசுபாடு தொடர்பான நோய்களால் அதிக சுமையை எதிர்கொள்கின்றன. மக்கள் அடிக்கடி நோய்வாய்ப்படுவதால் உற்பத்தி திறன் குறைகிறது. காற்று அச்சுறுத்தலை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகள். அரசு நடவடிக்கைகள். சமூகம் மற்றும் தனிநபர் நடவடிக்கைகள்.